நீ உங்களுக்குள்ள போலாம் பாத்துக்கிறேன் போ. அப்படி அக்கா தங்கச்சி 3 அடிக்கிட்டு இருக்கீங்க, அழகாவே ஆடுறீங்க, அழகாவே பாடுறீங்க. உங்க ஊர் என்ன பேர நட்ட சொல்லுமா? சரி சொல்லு. சொல்லுமா, ஊரை சொல்லுமா, ஊரை சொல்லு. நக்கல் கொடுத்த ஊரா? நானும் பம்பாய்க்கு போயிருக்கேன், மதுரைக்கு போயிருக்கேன், மெட்ராஸ் போயிருக்கேன், திருச்சிக்கு போயிருக்கேன், திருச்சிக்கு போயிருக்கேன். ஆனா இந்த நக்கல் கொடுத்த ஊருக்கு நான் போனதே கிடையாதுமா. திருநெல்வேலிக்கு ஃபேமஸ் அல்வா, மல்லிகைப்பூ. பழனிக்கு நம்ம பழனி மலைக்கு நானே பொண்டாட்டி வருஷம் வருஷம் பழனி மலை கோயிலுக்கு போறோம். சும்மா இருப்போம்மா, என்ன செய்வோம்? போன உடனே தூக்கி போட்டு ஏறுவோம், காவடியை தூக்கி போட்டு ஏறுவோம் பழனி மலை கோயிலுக்குல. ஆமா, அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி குத்துவோம், வேல் குத்துவோம், அப்புறம் மாத்தி மாத்தி போடுவோம், மொட்டை போடுவோம், அப்புறம் மாத்தி மாத்தி தடவிக்கிட்டு கிடப்போம், மொட்டையில சந்தனத்தை கடவுவோம், அப்புறம் மாத்தி மாத்தி கையில ஏந்தி கையை பஞ்சாபம் தருவாங்க. ஓ, அதான் பழனிமலை. பரவாயில்ல, உன்னைய பார்க்கச்சு அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அவருக்கு தூக்கி தூக்கி போட்டு ஏறுது. ஞாபகம் ரொம்ப பெருசுமா, ரொம்ப பெருசு. பசி எடுக்க நான் என்ன சொன்னேன்? உளுத்த பழத்தையும் தூர பட்டிய Let's go.
ஆ
வீர தேவ குலத்திலே பிறந்தவனா வீர சுந்தரலிங்கம் வீர சுந்தரலிங்கம் போட்டுமா போட்டுமா ஒக்கட கூட்டி உரியா ஹலோ ஏமா சுத்தி 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 பாக்ஸ் ஒத்த சவுண்ட் இல்ல சாவு போறியா வந்திருந்து சோறு நீங்களா கஞ்சி குடிக்கல அவன் கத்த முடியல சாக போறேன் இல்லையா அப்ப நாளைக்கு நான் கோபாலிக்கு என்ன செய்ய அவன் சாப்பிட மாட்டான் வரணும் சாமி வரணும் சாமிக்கு வரணும் ஹலோ ஒத்த பாக்ஸ் போட்டுடா அவன் பொழைச்சுக்கலாம் 10-20 பாக்ஸ் இருக்கு ஒத்த பாக்ஸ் போட்டு விடுங்க சாதத்தை ஒரு பாக்ஸ் அவங்க மட்டும் வச்சு விடுங்க வயிறுலாம் வலிக்குது வலிக்குதுண்ணே கொஞ்சம் வலிக்குது கொஞ்சம் எங்கே பேச முடியுமா வந்து சந்தோஷப்பட்டேன் உங்களை வச்சு நீங்க என்ன பண்ண இல்லனே பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எப்படி ஆமா ஒரு இடத்துல இருக்கிற சக்கரை இப்ப சார் ரேடியோ சொல்லி வரைக்கும் போ நீ வரும்போது ஒரு பாக்ஸ் ஒரு மைக்கு முன்வா உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது 1901 வருஷத்துல இப்ப திருப்பியா வருஷத்துல அங்கே இருக்கேன் அண்ணா சொன்னார் பாரதி உங்க பாட சொன்னாரு அப்போ ஊர்ல என்ன பேர் என்ன அட்ரஸ் ஆயிட்டா ஆவலையா தொங்கிட்டா தொங்கலையா பட்டாவா புறம்போக்கா ஏன் ஊர் தெரியுமா அம்மா வந்து ஊர் பேர் அட்ரஸ் கேட்டேன் பெரிய ஊரு பெருசா இருக்குமா அதோட பெருசு பெருசா இருக்குமா அதோட பெருசு அதோட பெருசு அதோட பெருசு பெருசா இருக்குமாடா ரொம்ப தூக்கிடாதம்மா தூக்குனா பரட்டுன்னு கிழிஞ்சிடும் அதை சொல்லு என்னது வடை ஆமா பரவாயில்ல பொம்பளை பிள்ளை அப்படி அக்கா தங்கச்சி 3 கிடந்து ஆடிக்கிட்டு இருக்கீங்க அம்மா அழகாவே ஆடுறீங்க அழகாவே பாடுறீங்க ஆமாடா என் ஊரை சொல்லவா சொல்லு ஏன் ரொம்ப பெருசுமா பெருசா இருக்குமா என் ஊரை சொல்லுண்ணா பெருசா இருக்குமா 2 எழுத்து தான் சொல்லுவேன் சொல்லு அப்ப 2 எழுத்து சொல்லிட்டு தொடர்ந்து போ ஃபர்ஸ்ட் எழுத்து கடைசி எழுத்து சொல்ல நீ தான் கண்டுபிடிச்சு விடணும் சொல்றேன் முதல் எழுத்து என் ஊர் பேர் முதல் எழுத்து பூ பூ அதே எழுத்து கை ஆமா புதுக்கோட்டை ஆமா சரி பாளையங்கோட்டை பணியாரம் புதுக்கோட்டை உனக்கு அங்கங்க வீங்கி போயிருக்கு அங்கம்லாம் வீங்கி இருக்க எதுக்கு புதுசா பொம்பளை பிள்ளை போராடுடா நல்ல ஒரு வாழைடா சரிங்க சரிங்க சாமி சரிங்கண்ணே
எங்கும் புகழ் தூவங்க அப்படி சொல்லு இங்கு நானும் நான் தூவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணுமே எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நாட்டுவங்க 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 அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணுமே அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணுமே பொம்பளை புள்ள பொத்தமா சவுண்ட் வருது பொத்தமா எங்க சவுண்ட் வருது குத்தி குத்தி வருது ஏமா இல்ல என் ஊரு கட்டியா சொல்லு பெரிய ஊரு எவ்வளவு பெருசா இருக்குமா ஆம்பளை தாண்டி பெருசு பொம்பளை தான் பெருசு உலகத்துல என்ன கட்டிட்டா ஆம்பளை தான் பெருசு உலகத்துல எடுத்துட்டா பொம்பளை தான் பெருசு பொம்பளை எதுல பெருசு எப்படி பெருசு ஆம்பளை எதுல பெருசு இடத்துல பெருசு எங்க ஆம்பளை எல்லாத்துலயும் பெருசு அதே மாதிரி பொம்பளை அனைத்துலயும் பெருசு நீ பொம்பளை நினைச்சா என்ன செய்வேன் ஹலோ பொம்பளை நினைச்சா என்ன செய்ய நினைக்கியா சாமி வரைப்போம் முடிக்காத கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போயிட்டே இருப்போம்டா பரவாயில்ல அப்படிதான் இருக்கணும் நாங்க ஆம்பளை நினைச்சா சும்மா இருப்போமா என்ன செய்வேன் நாங்க ஆம்பளை நினைச்சோம்னா அந்த யூடியூப்ல ஒத்தி நானும் போவேன் மெயின் ரோட்டுக்கு போவோம் நானும் போவேன் போக முடியாது சாமான் கிடைக்காம அழைக்கிறாங்க நல்ல சாமான் யாருக்கே ஒரு கழுத்துக்கீழே தொங்கிட்டு கிடக்கு பெருசு பெருசா தொங்குது உனக்கு கழுத்து கீழே யாருக்கிட்டே தொங்கிட்டு கிடக்குமா என்னது குண்டு குண்டா தொங்குது சரி இது குண்டு செய்யணும் அம்மா இந்த பிள்ளைக்கு தொங்குது என்னது லோலாக்கு ஆமா லோலாக்கு குண்டு அது தொங்குது ஆமா அவங்க அக்காவுக்கு தொங்குதுமா அக்காவுக்கு பாரு என்னது திருப்ப பாரு உங்க அக்காவுக்கு என்ன தொங்குது என்ன தொங்குது அரைமுடி ஆமா உன் சாமான் பிள்ளை பார்த்த உடனே கவாலி பசங்க சும்மா இருப்பாங்களா என்ன செய்வாங்க என்ன செய்ய போறாங்க உன் சாமான் மேல ஆசைப்பட்டுனாங்க ஆம்பளை போனோம்னா ஓடிடுவோம்மா சரி ஆனா நீ பொம்பளை போன சும்மா விடுவானா என்ன செய்வாங்க உன் சாமாக்கு ஆசைப்பட்டு கண்டிப்பா குண்டு இருப்பான்
என்னது கொப்புளுக்கு நீயோ தொங்க விட்டு அலைதான் என்னதுடா சூரிய கத்தி சரி அந்த முக்குள் அனுப்பாம அந்த விளக்கு இருந்துச்சா ஆமா அங்க நிக்க பஸ் ஸ்டாப்ல சரி சாமான் பார்த்த உடனே பார்த்தோன்னே எப்படி கூப்பிடுவான் எப்படி கூப்பிடுவியான் கட்டிக்குள் செடுமுடு பாவடைக்குள் பயங்கரம் நல்ல பயங்கரம் நீ போவானா சும்மா இருப்பானா சும்மா இருப்பானா அம்மா கத்தியில கொண்டு விரட்டுவாம்மா கத்தியில ஓடிக்கிட்டு அந்த ஓட ஓட விரட்டுவான் விரட்டி ரெண்டு எந்த ரெண்டு குடிச்சிடேன் குடிச்சு அவங்க அக்கா லோலக்கா பிடிச்சி இழுத்துருவான் இழுத்துருவியா உங்க அக்கா அரைமுடி செவ்வாய் இழுப்பான் இருப்பியா வரான படம் கத்தி கூட வெட்டிடுவான் எது அரைமுடிய சொல்லு ஆமா இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி மாதிரி இருக்கு எப்படி இருக்கு ராசாத்தி ராசாத்தி போகாத தூரேத்தி ராட்டி ராட்டி போகாத ஏமாத்தி மரப்பு போட்ட மறி கொழுந்தே உருக்கு போட விருந்தே சொல்லாத பாசமுள்ள பாண்டியரே